அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கழகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு சிலம்பம் நாள் 18. இன்றைய காணொலியில் நம்ம கடந்த வகுப்பில் வணக்கம் வரிசையில் பாதி போட்டிருந்தோம். மீதி நம்ம இன்றைய வகுப்பில் நாம் பார்த்துடலாம். கடந்த வகுப்பில் வந்து பெரலை இந்த செய்கையோடு நம்ம நிறுத்தியிருந்தோம். இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதற்கு முன்னாடி அடவுகளில் உள் மூன்று ஏற்றத்தில் உள் மூன்றுன்னு பார்த்துருப்போம். அதாவது இந்த வலதால் எடுத்து இந்த மூலையை நோக்கி வைத்துட்டு வலதால் எடுத்து இறக்கி இடத்துல வைக்கணும்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த உள் மூன்றை சுற்றுமுறையில் செய்ய போகிறோம். பெரலை போட்டதும் உள்முண்டு சுற்றுமுறை என்ன கம்பம் மடக்கிறோம். இந்த குரு வணக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஆசானான வணக்கம் நம்ம முதல் வகுப்புலேயே பார்த்துருப்போம். அந்த நிலையில மடக்கிறோம். மடக்கிட்டு இந்த வலது கால பக்கவாட்டை எட்டும்போது கம்பை நேராக பார்த்த மாதிரி இந்த மணிக்கட்டு கை கட்டின மாதிரி போன வகுப்புல பார்த்த மாதிரியே வச்சிடறோம். அடுத்து கம்பை வெளியெடுத்து வெட்டு போடும்பொழுது இடது கால தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சிடறோம். சரிங்களா? ரொம்ப எளிமைதான். வலது கால் ஏற்றி 1, அதாவது இந்த குரு ஆசானுக்கான வணக்கம் அந்த நிலையில் வைக்கிறோம். 2, 3. சரிங்களா? இந்த அடவு நம்ம முன்கூட்டியே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த காலடி பார்த்துட்டு வந்துருங்க. 1, 2, 3. சரிங்களா? இது அடுத்த சுற்று. இதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணணும்னா, இந்த இடது காலை எடுத்து பக்கவாட்டில் வச்சு ஏந்தல் கட்டு, இது வந்து ஒரு கட்டுமுறை. இந்த கட்டுமுறையை பின்னாடி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த ஏந்தல் கட்டுமுறையில் நம்ம கம்பு இங்கே இருக்கு, அப்படியே ஏந்தி இந்த கட்டுமுறையில் நிறுத்துறோம். சரிங்களா? இடது காலை வச்சு அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இந்த இடது கையை விட்டுருணும். இந்த கம்பை எடுத்து வலது தோள் பட்டையில் வச்சு திருகி இந்த இடது கால் எடுத்து முன்னோக்கி வைக்கணும். அதாவது திரும்பினதுனால இந்த பக்கம் முன்னோக்கி இந்த பக்கம் வச்சுட்டு துள்ளல், வலது கால் தூக்கி துள்ளல் குதிச்சு திரும்பி நிற்கிறோம். கம்பு இங்கே தான் இருக்கணும், நம்ம மட்டும் திரும்பணும். சரிங்களா? இன்னொரு செய்யறோம் பாருங்க. அக்குள் சுற்று 1, 2, 3. அக்குள் சுற்று ஏற்றத்தில் உள் 3 போட்டாச்சு. அடுத்தது ஏந்தல் கட்டு. அடுத்து இடது கையை விட்டுட்டு கம்பு எடுத்து வலது தோள்பட்டையில் வச்சுட்டு இடது கால் எடுத்து வச்சு முன் துள்ளல், வலது எடுத்து முன் துள்ளல் துள்ளி குதிச்சு திருகிறோம். திருகும் பொழுது கம்பு இங்கே இருக்கு, நம்ம திருகிட்டோம். அடுத்து கம்பை பிடிச்சி இந்த வலது காலை இறக்கி சமநிலையில் வச்சு கம்பை நேராக வச்சு வணக்கம் வைக்கிறோம். சரிங்களா? இந்த வணக்கம் வந்து சபைக்கான வணக்கமாக இருக்கலாம், இல்லை இதில் நம்ம கூட ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான வணக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ஆசானுக்கான வணக்கமாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு வரிசை செஞ்சு வணக்கம் வைக்கிறோம். சரிங்களா? இதை முழுமையாக நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு முறை பக்கவாட்டில் முதல்ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6. இது எல்லாமே கடந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டோம். பெரலை வரைக்கும், இந்த பெரலை வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து இது இந்த வகுப்புல 1, 2, 3. அக்குள் சுற்று ஏந்தல் கட்டு, இடது கை விட்டுட்டு தோல் மாற்றி வச்சு இந்த திசை திருவி இடது கால் எடுத்து வச்சு துள்ளல் அப்படி திருகி அப்படி வந்து நிற்கிறோம். சரிங்களா? நிற்கும் போது நம்ம இறக்கத்தில் நிற்கலாம், இல்லை மறியலில் நிற்கலாம், அது பிரச்சனை இல்லை. நிலையில் நின்றுட்டு இந்த காலை இறக்கி சமநிலையில் வச்சு வணக்கம் வைக்கிறோம். சரிங்களா? அப்போ முழுவதுமாக நேர உதவி செஞ்சிடறோம் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 பிறலை வரைக்கும் ஏற்றத்தில் அக்குள் சுற்று 3ல் ஏந்தல் கட்டு அப்படி துள்ளி குதிச்சு அப்படி திருகி வந்து வைக்கிறோம். காலை இறக்கி வச்சு வணக்கம். சரிங்களா? அப்போ இதோட இந்த வணக்க வரிசை முடியுது. முதல் வணக்க வரிசை. இது மாதிரி நிறைய வணக்க வரிசைகள் நிறைய இருக்குது, பல இருக்குது. இதுலேயே இன்னொரு தொடர்ச்சியெல்லாம் இருக்குது. அப்போ நமக்கு இந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்தாலே போதுமானது. அப்போ அடுத்த வகுப்பில் நம்ம இரட்டை கம்புக்கான அடிப்படைகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வகுப்போட ஒரு அடிப்படை, ஒரு ஒற்றை கம்புக்கான அடிப்படையும் அதை ஒட்டி உள்ள ஒரு வணக்க வரிசையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்த வகுப்பில் இரட்டை கம்புக்கான அடிப்படையும் அதனை சுற்றுமுறையில் பார்க்கலாம். தொடர்ந்து பயணிகள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.